ஒருவேளை அஸ்வத்தாமன் மரணித்தானேயானால் துரோணர் நிலைகுலைந்து தனது அஸ்திரங்களை தியாகம் செய்வார். அஸ்வத்தாமனை வீழ்த்துவது நடவாத காரியம். குரு துரோணர் சேனாதிபதியாய் நிலைக்கும் வரை அவர் அஸ்வத்தாமனுக்கு கவசமாகவே உறைந்திருப்பார். அதற்கு அஸ்வத்தாமன் மடிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. குருதேவர் அத்தகவலை நம்புவாரா? தகவலை தர்மசீலர் திருவாய் மொழிந்தால் நிச்சயம் நம்புவார். என்னால் பொய்யுரைக்க இயலாது வாசுதேவரே. அப்படி என்றால் குற்றமற்ற அஸ்வத்தாமன் மடியத்தான் வேண்டும். அன்பு பீமா, அஸ்வத்தாமனை வீழ்த்தும் சக்தி உன்னில் உள்ளதா? அஸ்வத்தாமா! இந்த தர்ம யுத்தத்தில் உனது மரணம் மிகவும் அவசியமானது. முரசொலிப்பதின் காரணம் என்ன? அஸ்வத்தாமன் மரணமானது நிகழ்ந்திருக்கலாம். அது நடவாத காரியம். என் மகன் இறக்கவில்லை. நீ ஒரு வேடதாரி, சூழ்ச்சி புரிகிறாய் வாசுதேவா. உனது வார்த்தையை ஏற்க மாட்டேன். தர்மசீலர் யுதிஷ்டரே, தாம் வாழ்வில் சத்தியம் உரைப்பதாய் சபதம் மேற்கொண்டவர். தாம் இன்று வரை அசத்திய வார்த்தைகளை உதிர்த்ததே கிடையாது. தாமே கூறுங்கள். ஆம் குருதேவா, என் இரு வழியால் நான் கண்டேன். பீமன் அஸ்வத்தாமனை கோரமாக தாக்கினான். அஸ்வத்தாமா!